போதும் ஏன் இவ்வளோ பூவு சாமிக்கு தண்ணி போட போறோம். சரி சரி. இப்போ திருவண்ணாமலை போறோம்ல, இதெல்லாம் கையால கட் பண்ணக்கூடாதுல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் vlog. நம்ம சேனலில் லாஸ்ட் அப்போட வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இது. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பெங்களூர் போனதுலேருந்து இப்போ நம்ம ஒகேனக்கல் போகிறதா நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ஒகேனக்கல் போகிறதுக்கு பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் வேறு ரூட் வழியாக எங்களுக்கு ரூட் மேப்பு அந்த ரூட் தாங்க காட்டுச்சு. பட் ஆனால் பைபாஸில் தருமபுரி வழியாக போயிருந்தோம்னா நமக்கு வந்து அந்த ஈஸியாக இருந்திருக்கும். நம்ம காட்டு வழி பாதையாக போயிருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இது இந்த ரூட் காமிச்சதுனால ரொம்பவே பயத்தோடு தான் போனோம். அப்படி இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு வைல்டு ஃபாரஸ்ட்டு. நைட் டைமு ஒரு 9-10 ஆகிடுச்சு. அது ஃபுல்லாகவே காடாக இருந்தது. என்னால் வீடியோவே ஷூட் பண்ண முடியல. அவ்வளோ என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ரொம்ப பயமாக இருக்குங்க, இங்கே டவரும் இல்லை, கனெக்ஷனும் கட் ஆகிடுச்சு, சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுதான். ஆனால் பதட்டம் கொஞ்சம் இருந்துச்சு தான், ஆனால் வெளிக்காட்டிக்கல அவ்வளோவா. நாங்கள் பத்திரமா வந்துட்டோம். அஞ்சட்டின்ற ஊருக்கு வந்தாச்சு. அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு ஹோட்டல். அது ஒன் டேக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்ன்ற மாதிரி நல்லா இருந்தது, பக்காவாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ தான் நல்லா தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நாங்கள் ஒகேனக்கல் வந்து கிளம்பிட்டோம். அஞ்சட்டி டு ஒகேனக்கலுக்கு பஸ்ஸில் போகலாமான்னு பார்த்தா அதுவே அவ்வளோ தூரம் இருக்குது. ஆனால் அந்த ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பரவாயில்லையாக இருக்கும். ஏன்னா நம்ம பெங்களூர்லேருந்து அஞ்சட்டி வர்றதுக்கு ரொம்ப அப்படியே ஜிக்ஸாக்காக வளைஞ்சு 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 போச்சு. ஆனால் இங்கேருந்து ஒகேனக்கல் போகிறதுக்கு அஞ்சட்டி டு ஒகேனக்கல் போகிறதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்துச்சு. அதுவும் ஹில்லில் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ சில்லுன்னு காற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கே வந்து வண்டலூர் கேட்குற மாதிரிங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரூட்டை நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அங்கே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஊராக இருந்துச்சு, அதுக்கப்புறம் காடாக இருந்தது. அதையுமே இதில் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ இது வந்து அவ்வளோ பெண்டு கிடையாது. ஆனால் அஞ்சட்டிக்கு வர்றப்போ, பெங்களூர் டு அஞ்சட்டி வர்றப்போ ரொம்ப பெண்டு, நிறைய பெண்டு இருந்துச்சு. அதுவும் நைட் டைமில் அங்கே நிற்கவே முடியாது. அது ஒரு வைல்ட் ஃபாரஸ்ட்டு. அது சொல்லிகிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்தது. ஆனால் த்ரில்லாக இருந்துச்சு. அட்வென்ச்சர் ட்ரிப்பு செம்மையாக ஹாப்பியாக இருந்தது. ஸோ எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போனதுனால அவங்க வந்து ஓம் நம சிவா ஓம் நம சிவா சொல்லிக்கிட்டே வராங்க. அவ்வளோ பயம் அவங்களுக்கு. ஆனால் வெளிக்காட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரூட்லாம் ரொம்ப பரவாயில்லையான்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாட்டையும் ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்டுட்டு வந்தோம், டீ கடைக்காரங்கள்ட்ட எல்லாட்டையும் இந்த ரூட் எப்படிங்க இருக்கும், நம்ம வந்தோமே அந்த மாதிரி இருக்குமா, அந்த ரூட் மாதிரியே இருக்குமா, இல்லை போகும் 2-3 பெண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒகேனக்கலுக்கு வர்றதுக்கு நம்ம தருமபுரி ரூட்டை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. தருமபுரி ரூட்லேருந்து வந்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கிட்டக்க இருக்கும். ஒகேனக்கல் இந்த மாதிரி லாங்காக போக தேவையில்ல, அதுவும் பெண்டெல்லாம் பண்ண தேவையில்ல. மீன்ஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கார் ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி லேண்ட் சர்ஃபேஸில் உள்ள ரோடாகவே நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம். நம்ம கார் ஹில் ஸ்டேஷன்லாம் போனது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக கார் வாங்கி எல்போர்ட் தான் நாங்கள் ஓட்டியிருக்கோம். பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லியாக இந்த ஊருக்கு ஹில் ஸ்டேஷனில் வரதா போயிடுச்சு. இங்கே வந்து காவேரி நார்த் வைல்ட் லைஃப் சாங்சுவரி இங்கே இருக்குது. ஸோ இதே மாதிரி தாங்க அங்கேயும் பெங்களூர் டு அஞ்சட்டி வரும்போது வைல்ட் லைஃப் சாங்சுவரின்னு போட்டிருந்துச்சு. ஃபுல்லாக இந்த மாதிரி காடாக இருக்கும். இது எப்படி நைட் டைம், இந்த இடம் இது எப்படி நைட் டைமில் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் ஹில்லாக இருந்தது. எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப த்ரில்லான இருக்குது. இப்போ தாங்க இந்த காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி தாண்டினதுக்கப்புறம் மேடும் பள்ளம், அதை மீன்ஸ் ஹில் மாதிரி இருக்குது. மேலே போய் கீழே இறங்கி அந்த மாதிரி இருக்குது ரோடு. ஆனால் நல்லா இருக்கா, அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சவுண்டு இல்லாமல் நம்ம போகணும். ஹார்ன்லாம் அதிகமாக அடிக்கக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக வைல்டு அனிமல்ஸ்லாம் வெளில வர்றதுக்கு ட்ரை பண்ணிடும். அப்புறம் ஹார்ன் கேட்டுச்சுன்னா அதுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இல்லையா, அதனால். ஸோ நம்ம வந்து நார்மலாகவே போய்ட்டுருந்தோம். ஓவர் ஸ்பீடு இல்லை, 60 to 70 அந்த ஸ்பீடில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப இந்த சைடும் அந்த சைடும் பார்த்திங்கன்னா காடு மாதிரி இருக்குது. காடு தான், ஆனால் ஃபுல்லாக
நல்லா இருக்குது பார்க்கவே. ஹில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை மாதிரி ஓடுது. அங்கேருந்து தான் ஒகேனக்கல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆனால் நீங்கள் வரும்போது தர்மபுரி ரூட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட்டு ஹில் மேலே தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஹில் கிடையாது, லேண்ட் சர்ஃபேஸ் மாதிரியே தான் இருக்கும். சின்னதாக தான் இருக்குது ஹில்லு, ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். ஆனால் இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நைட் டைம் அங்கேருந்து வந்தோம் இல்லையா அஞ்சட்டிக்கு, பெங்களூர் டு அஞ்சட்டிக்கு, அங்கே நைட் டைமில் அவ்வளோவா கார்லாம் 1-2 தான் போச்சு, வேறு யாருமே இல்லை. அவ்வளோ த்ரில்லாக இருந்துச்சு. ரொம்ப தூரம் வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த டேர்னிங் வந்து ஒரு 2 ஹேர்பின் பெண்ட் மாதிரி இருந்துச்சு. 2 ஹேர்பின் பெண்டை தாண்டி தான் நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஏறினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போனோம். ஏன்னா இது ட்ரைவ் பண்ணுறது ஃபஸ்ட் டைம். இந்த 2 பெண்டு வந்து ஹேர்பின் பெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து டேக்கிள் பண்ணி வரோம். ஸோ நம்ம கார் வந்து ஹில்லையும் ஏறிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ எவ்வளோ பெண்டு இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனால் லேண்ட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்குது, பெண்டு நிறைய இருக்குது. ஆனால் நம்ம போகும்போது வரும்போது ரொம்ப சேஃபாக வரணும் போகணும். ஓரளவுக்கு ஸ்பீட் லிமிட்டை வந்து கம்மி பண்ணி போய்க்கோங்க. என் பையனுக்கு ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுத்தாங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்தானே இந்த அனிமல்ஸை சுட்டுருவேன், அதை சுட்டுருவேன், இது சுட்டுருவேன்னு பயமுறுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தான். சவுண்டு அதிகமாக போடாதடா, கம்முன்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். ஜாலியாக தான் இருந்துச்சு. சைலண்ட்டாக சுடுறாராம், ஹம்மிங் வாய்ஸில் வச்சுக்கிட்டு அந்த துப்பாக்கியை வச்சு சுடுறாராம். இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது.
இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பனிமழை மாதிரி பெய்ச்சிட்டு இருந்துச்சு. அந்த ஹில்லில் கொஞ்சம் தூரம் ஹில் போகும்போது ரொம்ப பனிமழை பெஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா மலை தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு அந்த சில்னஸ் காற்றுக்கும் அழகான இதுக்கும். இதெல்லாம் காட்டு மாடுகள் ஃபுல்லாகவே இருக்குது. என் ஹஸ்பண்ட் கான்சன்ட்ரேட்டோடு ஓட்டிகிட்டு இருக்காங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. எனக்கும் பயம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாடா ஒரு வழியாக ஊர் வந்துடுச்சுங்க. அந்த ஊர் உள்ளூர் கிராமம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல வேலை கடையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நிப்பாட்டி நாங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணுன்ட்டு நிப்பாட்டிட்டோம். ஒரு இடத்துல இருந்து சாமந்தி பூலாம் பார்க்க போகிறோம். ஸோ போயிட்டுருக்கோம். காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். ஆமாம் எடுக்கிறாங்க சாமந்தி. வாங்க வாங்க வாங்க. பார்த்து பார்த்து ரோஸ் இருக்கிற மாதிரி. இங்கே ஃபுல்லாக வயல், அந்த மலை, அந்த குருவி சத்தம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த அக்காவையும் எடுத்து சேர்த்து. அம்மா இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சிட போகுது. இது வெண்டைக்காய் செடி, சுண்டக்காய் இது இல்லை, அங்கே இருக்கு. அரிக்கும்ல பூ பறிச்சு. இது என்ன ஊருக்கு போவோம்? கணக்கு போகிறோம் மாற்றிட்டு. நீங்கள் மட்டும்தான் பறிக்கிறீங்க? இந்த அக்கா தான் பறிக்கிறாங்க. செடி தருவீங்களா? செடியா முளைச்சிருக்கு பாத்தீங்களா? முக்கு வராம. ஆமா, அது மட்டும் நான் பார்த்து கொஞ்சம் செடி கொடுங்க, காசு தரோம். காசுலாம் வேணாம், இப்பயே பிடிங்கி தட்டுமா, எடுத்துன்னு போறீங்களா? அழகா இருக்கு. ஏன் பார்த்துக்கிறீங்க? என்னை சுற்றி சாமந்தி பூ. நான் சாமந்தி பூ தோட்டத்தில் தான் இருக்கேன். பாருங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ வாங்கிருக்காங்க பாருங்க. செடியெல்லாம் பூ மட்டும். சரி கொடுங்க, எடி கொடுங்க, போடுவோம். ட்ரெஸ் மறைச்சு தானே இருக்கு. அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குல்ல, 2 நாள் தாங்கும்லக்கா. அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இருக்கும்டி. லைட்டாக தண்ணி தெளிச்சு வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா அக்கா போதும். ஏன் இவ்வளோ பூவு? சாமிக்கு தண்ணி போட போகிறோம். சரி சரி. இப்போ திருவண்ணாமலை போகிறோம்ல, இதில் கையால் கட் பண்ணக்கூடாதுல்ல. கையால் அது கடைக்கு எங்களுக்கு 50 ரூபா கொடுத்து பூ வாங்கிட்டோம். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் நாங்கள். நான் அப்படியே பூ வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம ரூட்டை பார்த்து கிளம்பி ஒகேனக்கல் போவோம்னு சொல்லிட்டு. ரொம்ப தூரம் இருந்துச்சு அங்கேருந்து. பட் ஆனால் நேச்சுரல் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போக முடிஞ்சுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த டைமு. ஸோ மறுபடியும் அந்த ரோட் பெண்டு வந்துக்கிட்டே இருக்குது. மேலே கீழே அப்புறம் பெண்டு, நிறைய பெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு ரீச் ஆகிட்டு பார்ப்போம். நான் சொன்னால 50 தான் பார்த்தேன். எதுக்காக இது?
இது வந்து ஃபாரஸ்ட் என்ட்ரி சொன்னாங்க. நம்ம அங்கேருந்து வந்தப்போ ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமும் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே ஒரு ரிவர் இருக்குது, நம்ம பார்க்கலாம். காவேரி ரிவர். ஓகே, இந்த ரோடு நல்லா போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமாம், எல்லாம் ரொம்ப கஷ்டம். கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். உள்ள ஃபாரஸ்ட்டுன்னு சொன்னது இதுதான் போல் இருக்குது. ரோடே பாதி ரோடுக்கு மேலே சரியே இல்லை. இதுதாங்க ரொம்ப டேஞ்சரான ரோடு. ஸோ வந்து இது வந்து ஃபாரஸ்ட்டு, ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அங்கே பாருங்கள், ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டே இருக்கணும். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் பேசிட்டு வரோம், இதுதான் அந்த ரோடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபாரஸ்ட்டு. பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஃபுல்லாக மரம், செடி, கொடியெல்லாம் இருக்குது. இது வைல்டு அனிமல்ஸ்லாம் இருக்கும். அப்படியே பார்கல்ஸு போகிற மாதிரி இருக்குது. வைல்டு டிஸ்கவரி சேனலில் பார்கல்ஸ் போவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் இப்போ போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், இந்த மாதிரி இடம்லாம். பார்த்தீங்களா, ரொம்ப குண்டு குழியுமாக இருக்குது ரோடு. ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வரணும். நான் ஒரு ஹேர்பின் பெண்டு சொன்னேன் இல்லையா, அது இதுதாங்க. இந்த காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரியே உள்ளே என்ட்ரு ஆகிறோம்ல, இங்கே தான் 2 ஹேர்பின் பெண்டு இருந்துச்சு. அதுதான் எங்களுக்கு செம்ம சர்ப்ரைசிங்கான ஷாக்கு. எப்படியோ நல்லபடியாக என் ஹஸ்பண்ட் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடை சவுண்டு கேட்குது. அந்த சைடு ஓடெல்லாம் ஓடிட்டுருக்கு. மீன்ஸ் அங்கேருந்து தான் அந்த நீர் அருவி வந்து நம்ம ஒகேனக்கலுக்கு வருது. ஸோ இது வழியாக தான். ஸோ காவேரி ரிவர் தான் வந்துட்டு நம்ம ஒகேனக்கல் தண்ணி வருது இல்லையா, அதுதான் வாட்டர் ஃபால்ஸ் நமக்கு. ஸோ ரொம்ப டேஞ்சரான பிளேஸாக ரோடாக இருக்குது. சாரி, பார்த்தீங்களா, காடு, மரம்லாம் எதுவுமே லீஃப்லாம் அவ்வளோவா இல்லை. சரியான காடு. எந்த ரோட்டு அவங்க வந்துருக்காங்க? இதுதான் காவேரி. இதுவா காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சானிட்டோரியம். இது தமிழ்நாடு. பட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட் நம்பர் டோல் ஃப்ரீ தர்மபுரி. ஒகேனக்கல் இப்போ தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் வருது. இப்போ தர்மபுரியிலேருந்து வந்தால் அது கிட்டக்கே நம்ம. ஆமாம், தர்மபுரியிலேருந்து தான் கிட்டக்க வந்து இந்த ரூட்டு நமக்கு தெரியல, ரொம்ப பெரிய ரூட். ஒரு மங்கி உட்காந்துருக்கு. வழிப்பறி பண்ணலான்னு பார்க்குது. வழிப்பறி பண்ணலாம், அவ்வளோதான். இது செஞ்சியோ இதை பொறுத்தவரை சரியான குரங்கு. அந்த ஓடை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே இதில் வந்து நிறைய முதலைங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு பிளேஸில் மட்டும் எந்த எச்சரிக்கை போர்டு வச்சாலுமே நம்ம மனுஷங்க போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் அங்கே தண்ணியில் கால் வைக்கவோ குளிக்கவோ கூடாது. ஸோ நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு காவேரி நதி போவோம். நம்ம கூட தான் வந்தாங்க. அந்த பின்னாடி கண்ணாடி ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோலாம் விற்கிறவங்க, அது ஒரு பாட்டு போட்டாங்க பாருங்க. அந்த பாட்டிலே அப்படியே வந்துட்டோம். அவர் அந்த பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு அந்த காட்டு வழியில் வந்துட்டுருக்காரு.
எனக்கு ஒரு ஷாக் என்னென்னா, இங்கேருந்து அங்கே ஒரு படகு சவாரி இல்லை, ஒரு பைக்கெலாம் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. மனுஷங்களும் போகிறாங்க தான், பட் இருந்தாலும் தண்ணியில் கால் வைக்க சொல்லிட்டாங்களே, எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போல்லாம் நடக்குது. தண்ணி நல்லா கிளியராக இருக்குங்க, செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக மலை, அவ்வளோ சுற்றி பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ இந்த இடம்லாம் மறக்காமல் நீங்கள் போயிட்டு வாங்க. ஒகேனக்கல் போயிருந்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு ஒரு என்ட்ரி போடணும். ஸோ அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம் நாங்கள். அந்த ஓடையிலேருந்து கிளம்பிட்டு இங்கே ஒரு என்ட்ரி, இதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னு நினைக்கிறேன், பார்க்கிங்க்கு இதுக்கு. ஸோ இதையும் போயிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ ஒகேனக்கல் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஒகேனக்கல் சுற்றி அந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு. பட் ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், ஒரு நாளைக்கு 1000க்கு மேலே இருக்கும். ஸோ ஒகேனக்கல் வந்தாச்சு. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. நீங்கள் பஸ் ரூட் வந்தீங்கன்னா தர்மபுரி டு ஒகேனக்கல் வந்துடுங்க. ஸோ இங்கெல்லாம் நிறைய பேருக்கு சமைச்சு கொடுக்குறாங்க போல் இருக்குது. அதாவது ஏதாவது பாத்திரம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அவங்களே லேடிஸ் வந்து சமைச்சு கொடுப்பாங்களாம். ஸோ அங்கே ஒரு மசாஜை போட்டுட்டு சரி நல்ல ரிலாக்ஸாக இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி வலி எடுத்துருச்சு. சரி ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதே கிடையாது, இங்கே வந்தாது நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கோன்னு சொல்லிவிட்டு அங்கேயே தட்டுன்னு தட்டினாங்க தலையில். கழுத்து சுளுக்கும் எடுத்து விட்டாங்க. என் பையனுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அவனோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். இதுதாங்க ஒகேனக்கல் ஃபுல் வியூ. என்னால் அவ்வளோவா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. இது வந்து இந்த தொங்கு பாலம். இப்படி தாங்க நிறைய நீர்வீழ்ச்சி வந்து மலையிலேருந்து வந்தது. இங்கே படகு சவாரி கொடுப்பாங்க, அதுக்கு வந்து 1500 ரூபா. நாங்கள் படகு சவாரி போகல, பட் என்ஜாய் பண்ணோம் அந்த நீர்வீழ்ச்சியில். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வாட்டர் ஃபால்ஸில். அப்படியே குளிச்சுட்டு ஒரு புடி சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒகேனக்கல்லேருந்து தர்மபுரி ரூட் வழியாக தாங்க கிளம்புனோம். வரும்போது வர வழியில் கரும்பெல்லாம் அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வாங்கின கரும்பு தான் இது. அவ்வளோ சூப்பராக நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. அந்த நீர்வளம் தான் போல இருக்குது, அந்த அளவுக்கு நல்ல வெயிட்டு. அந்த ஒரு கரும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. நல்ல டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக ஊருக்கு போயிடலான்னு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லாங்காக தான் இருந்துச்சு. எல்லா விஷயமுமே இதில் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இவ்வளோ லாங்காக இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் யார் பார்க்குறீங்களோ ரொம்ப பொறுமையாக நிதானமாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண, எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிரதி சமையல் ப்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.